திருப்பூர் திருப்பூர் ஆடுகின்றானடி தில்லையிலே. தலைவன் தலைவி, கணவன் மனைவி, தன் பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தவங்க. இந்தாப்பா, இன்னொரு தடவை கால் ஒன்று போல. தொட்டால் மணக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும். ஒருநிலைப்பட்ட மனதோட ரெண்டு பேரும் ஒன்று போல காலில் விடவில்லை, ஒன்று போல சேர்ந்து விடுங்க. எட்டை இருந்தே சுவைத்தாலும் இனிக்கும் மணக்கும் உன் உருவம், நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் என் தங்கை மாரியம்மனுடைய ஒரு ஆலயம் இருக்குல்லடா. அதே மாதிரி உன்னுடைய மனைக்கு எட்டி போய் பார்த்தா முருகப்பெருமான் குடியிருக்காரு. அதனால் சிவாய நம என்று சிந்தித்திருக்கும் கொடிமரத்தை கண்டு கோடி வணக்கமும் செலுத்தி என் குதிரை பெருமாள் கோயில் வர போயிட்டு வந்துச்சு. உங்கள் ஊரில் பெருமாள் இருக்காரம்லா? இருக்காரா? இப்போ 1.25 ஆண்டுகளாக நீங்கள் நடத்தக்கூடிய தொழிலுக்குள்ள மன இடைஞ்சலும் கடன்களும் செக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய அளவுக்கு பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கலாம். ரிட்டர்ன் ஆகிடுதுல கால் விட்டுலாம். வெண்ணிலாவானில் வாடா, நல்லா இருக்கீங்களா? இப்போ உன் பிள்ளையினுடைய மனதை போய் பார்த்தேன். வெளியே சொல்ல முடியாத ஒரு உள்ள அரங்கியாக இருக்கான். அவள் மனதுக்குள்ளே ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட ஓப்பனாக பேச மாட்டேக்கான். அப்படி பேசாத காரணத்தால் அவள் மனதுக்குள்ளே நமக்கு பிடிக்காத ஒரு உறவு இருக்குது. அது நம்மள்கிட்ட இருந்து துண்டித்து அவளை கொண்டு போகக்கூடிய நிலைமையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இவள் வாழ்க்கையை அமைக்கிறதுல ஒரு குழப்பம் ஏற்படும் என்பது உங்கள் 2 பேருடைய முடிவு. அந்த உள்ளத்துக்குள்ளே அப்படி இருக்கா அப்படின்னு நான் பார்த்தேன். இருக்கு, அதை வெளியே எடுத்துருவோம் நம்ம. அதுக்கு அவள் தனிமையை நாடுகிறாள். அந்த தனிமை என்பது ஆட்சி வீடு, தோழியர்கள் வீடு, தனியை போய் உட்காந்து ரூம் அடைச்சிக்கிட்டு பேசுகிறது, இப்படிப்பட்ட கோணங்களிலே அவள் உள்ளம் கோணலாகிவிட்டது. அந்த உள்ளத்தை சீர்திருத்தி உருப்படியாக வாழ வச்சு தந்தா போதும்ல. உன் கடன்களையும் அடைச்சி தரணும். விறுவிறுன்னு தொழிலை நான் ஓப்பன் பண்ணி தந்துட்டோம்னா உன் கடன் தீர்ந்துடும். ஜனவசியத்தை உருவாக்குதேன், பணவசியத்தை உருவாக்குதேன். வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு அருமையாக கொடுப்போம். ஜோராக கை தட்டுங்க. இந்தாடா பணமாக வந்து குவியும். உன் பொண்ணும் புகழோடு வாழ வைப்பேன். வெற்றி அடைவாய், ஆனந்தம் பெறுவாய். மதியம் சாப்பாடு சாப்பிடாம வீட்டுக்கு போயிடக்கூடாது. பாருங்க, அதே திருப்பூர் எல்லை தொழிலில் நஷ்டமும் கடனும் மனவேதனையும் அடைந்து வந்தவன். என்னடா தொழில் பார்க்குற? கால் வைக்கிறா. கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வரைந்தார். இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், காட்டி மறைத்தார். ஆடிப்பெருக்கு படத்தில் பாடின பாட்டு. ஆடிப்பெருக்கலாம், ஆடாமலும் பெருக்கலாம், அது அவரவர் இஷ்டம்லாம். வரலாம் தம்பி, வரலாம். பொய்யில் உண்மை நிறைந்திட கண்டேன், உண்மையில் பொய்யை மறைந்திட கண்டேன். உன் தொழிலை போய் பார்த்தேன். கம்ப்யூட்டர் சம்மந்தமான பிஸ்னஸும் நடந்துச்சு. அந்த கம்ப்யூட்டரில் ஆன்லைன் சம்மந்தமான ஒரு பெரிய ப்ராஜெக்டும் உருவாக்கினேன். அதில் உன் கூட இருந்தவன் உன்னை குழப்பம் பண்ணான், செஞ்சாமல. அதில் நீ ரொம்ப பல லட்சங்களில் இழந்து நஷ்டப்பட்டு இப்போ கடன்பட்டுருக்க. இன்னொருத்தனுக்காக கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணி அதுலேயும் நீ வீழ்ச்சி அடைஞ்சிட்ட. உண்மை தானே? கால் வந்துட்டு வா. ட்ரேடர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் கால் வச்சியாடா தம்பி? எத்தனை கோடிடா போச்சு? சரி, ஓகே. இப்போ அந்த ஷேர் மார்க்கெட்டை தூர விட்டுரு. நான் ஐ ஆம் நாட் ரெக்கமெண்ட் ஃபார் இன் ஷேர் மார்க்கெட். யாருமே ஷேர் மார்க்கெட் சொந்தமாக என்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் வீழ்ச்சி அடைந்து தூக்கு போட்டு செத்தவன் நிறைய பேர். உண்மையா?
புதிய ஆப்பை உருவாக்கி வேல்ற அளவுக்கு பணம் வரும்னு சொல்லி பலவர்கள்ட்ட வசூல் பண்ணிட்டு வெளிநாட்டில் போய் ஒருத்தர் மறைஞ்சிட்டா இன்றைக்கி டிஜிபி அவர்கிட்ட கேஸ் போட்டிருக்காங்க. அவரை உண்மையா கால் வந்துட்டுவான். அதனால் சட்டத்துக்கு விரோதமான விஷயத்தில் எவனும் என்கிட்ட வராத, குடிக்கிறவன் வராத, சிகரெட் இழுக்கிறவன் வராத, பீடி இழுக்கிறவன் வராத, எவனும் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன் எனக்கு பிடிக்காது? உங்களுக்கு அது கேடுங்கிறதுக்காக நான் அதை செய்கிறதில்ல. ஒரு அருமையான ஒரு நடிகர், அவரை கூப்பிட்டு எல்லோரும் கேட்டாங்க, நீங்கள் இப்போ நடிக்கிற படத்தில் குடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேங்கிய, சிகரெட் எடுக்க மாட்டேங்கில, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அவர் அருமையாக சொன்னார், நான் சும்மா ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கேன். ஒரு நாள் ஷூட்டிங் போகும்பொழுது என்னைய மாதிரியே நிறைய பேர்கள் ஹேர் ஸ்டைலாக வச்சுருந்தாங்க. உடனே எனக்கு அது பெருமையாக இருந்துச்சு. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன செய்யணும் அதை மக்கள் ஃபாலோ பண்ணதுக்கு தயாராக இருக்காங்கன்னு. அதுக்கு பிறகு நான் முடிவு எடுக்கிறேன், நான் குடித்தா அவங்களும் குடிப்பாங்க, நான் சிகரெட் எடுத்தால் அவங்க சிகரெட் எடுப்பாங்க. அதனால் நம்ம இதை படத்தில் காட்டக்கூடாது, நம்ம இதை செய்யக்கூடாது, உண்மையாக இருக்கணும் அப்படி நினச்சி அவர் உண்மையான கேரக்டராக நடித்தார். அவருடைய ரசிகர் பூரா இன்றைக்கி நல்லவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். புரியுதா? அதை மாதிரி தான் இப்போ நான் என் கோயிலில் என்னுடைய இடத்துல இந்த ஸ்தானம் குருஸ்தானம், இது ஞானஸ்தானம். நம்ம என்ன செய்யக்கூடாது? மது பக்கத்தில் போகக்கூடாது, புகைப்பிடித்தல் பக்கத்தில் போகக்கூடாது, அதர்மத்துக்குள்ளே இறங்கக்கூடாது. நம்ம ஒரு குரு ஒழுங்காக இருந்தால் தான் வரக்கூடிய பக்தன் ஒழுங்காக இருப்பான். உண்மையா இல்லையா? அதனால் நம்ம கடைப்பிடிக்கிறோம். அதுமாரி ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் வீழ்ச்சி அடைந்து வேதனை அடைஞ்சிட்டாங்க. சரி, இன்னும் போகக்கூடாது. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இறங்கிடக்கூடாது. சரி, உன் கடனை அடைக்கணும். வேறு என்ன வேணும்? யார் குடைச்சல் கொடுக்கா? ஏற்கனவே போய் தீட்சை வாங்க நாள் தாங்க. கண்ண முடு, கண்ண முடு. என்னமோ நமக்கு வேண்டாத ஏனோ ஒருத்தன் பண்ணி விட்டுட்டான். அதனால் அதை உள்ளுக்குள்ளேயே ஒரு இறைச்சலை கொடுத்து அப்பப்போ லேசாக கேஸ்டிக் மாதிரி மேலே ஏற இறங்க இப்படிப்பட்டதில் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. அது மாதிரி 3வது முறை என்னையை பார்க்கவா, முடிச்சு தரேன், வெற்றி ஆகி தரேன், பணம் கிடைக்கும். நல்லா மருந்து ஏவலில் வச்சுட்டே இருக்காங்க. ஆமாம், மாயை நீங்க வேண்டும் மகனே. என்ன நீங்கணும்ப்பா? மாய் போடா போடா முட்டா பேர் போடா, என் கூட இருடா, நல்லா இருவேன் போ. ஐயன் கருப்பசாமிக்கு டாக்குமெண்ட் பத்திரம், டாக்குமெண்ட் சம்மந்தமாக கழிவு வைக்க வந்தது யார்? திருப்பூர் டாக்குமெண்ட் சம்மந்தமாக. என்ன டாக்குமெண்ட்டுக்கா? கால் வந்துட்டு வா. மன்னாதி மன்னரெல்லாம் பார்த்தவனா, அந்த மதுரை வீரனையே எதிர்த்தவனா, அப்பேற்பட்ட என்ன பஞ்சாயத்தில் நிறுத்திட்டாங்க. என் அருமை என்ன அப்படிதானே? உண்மையா இல்லையா? பஞ்சாயத்து வந்துச்சுல? கால் வந்துட்டு வா. இதை என்ன சொல்வேன், எங்க சொல்வேன்? 2 விதமான கேள்வியை உன் இதயத்தில் பார்த்தேன். டாக்குமெண்ட் சம்பந்தமான ஒரு விஷயம் மேலோட்டமாக இருப்பது, பொல்லாத கடன்களின் வேதனை ஒன்று, ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் வேதனையும் ஒன்று. இந்த 3 உங்களை போட்டு தூங்க விடாமல் உள்ளுக்கு முள் இருந்து அழுத்துறது மாதிரி இப்போ அழுத்திக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? இந்த 3ஐயும் உங்களுக்கு சரி பண்ணி தந்துட்டா போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா தந்துட்டேன், நல்லாரு. பணம் காசோட பெருமையாரு. பிள்ளைய உங்கள் இஷ்டப்படி திருத்தி வெற்றியடைய வச்சு உயர்வு கொடுத்து வாழ வைக்கிறேன். வா. சாமி ஓப்பனாக பேசலைன்னு நினைக்கியோ, நீ வருத்தப்பட்டுருவ. இப்படி இனி வருத்தப்படாத, ஆனந்தமாயிரும். போ, சாப்பிட்டு போங்க என் செல்லக்குட்டி. நான் தரேன்டா, அட்வான்ஸுக்கு முதலே நான் தந்துட்டேன். ஒரு பங்கு கோயிலுக்கு கொடுத்துரு, 60 தர்மம் வளரட்டும். ஓ கர்மசாமிக்கு என் மண்ணு மனை விற்கலையே ஐயா, அதில் நான் மயங்கி கிடக்கிறேன் ஐயா. யாருப்பா மண்ணு மனை விற்கணும்னு சொல்லி வந்தது? யாருப்பா? கோர்ட்டில் கேஸ் யாரு கிடக்கு? கோர்ட்டில் கேஸ் இருக்கா? கோர்ட்டில் கேஸ் யாருக்கா இருக்கு? வாவா வாவா, 2 பேர் இருக்கான் கோர்ட்டு கேஸு. கோர்ட்டு கேஸு 2 பேர். உனக்கு கோர்ட்டில் கேஸ் கிடக்கா? எது சொந்தமான கேஸு? நீங்கள் கால் வந்துட்டாங்க. நில்லுக்காங்க நில்லுக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு சொல்ல மாட்டீங்களா? சொல்லண்டா, தங்க பிள்ளைகள்லாம் நீங்கள்லாம் சொல்லணும். வாங்க தம்பி வா, உட்காரு. உட்கார முடியாதாக்கா? என்னடா வேலை பார்க்குற நீ? கம்பெனி. என்ன கம்பெனி? கண்ண முடுறா.
நெய் கடை. எண்ணெய் நெய் வியாபாரம் எந்த பக்கம் நடக்கு? உங்கள் கடை பக்கத்தில் இருக்கோ? கடை மாவுமில் இருக்குது. மாவுல் இருக்குது. நெய் எண்ணெயெல்லாம் விற்கிறாங்களே. அந்த முனையில் இருக்குது. அதுலேருந்து போனால் இன்னொரு தெரு வரும், ஒரு விநாயகர் கோயில் வரும். சரிண்ணா? காலைல வந்துட்டு வா. கண் மூடி. முருகா வா. என்ன விஷயம்? அது நடந்துருக்கு. வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய சொத்துக்களில் உள்ள வழக்கெல்லாம் இன்னும் 9 மாதத்தில் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் நடக்கும். அதில் கொஞ்சம் வில்லங்க என்னென்னா, உங்களுக்கே நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்னாலும் நீங்கள் போய் அனுபவிக்க முடியாத இடைஞ்சல் சில பேர்களால் நடக்கும். இது ஒன்று. இப்போ 6 மாதங்களாக தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு ஒரு சிந்தனை. அதுக்கு கொஞ்சம் பணங்கள்லாம் வேணும். வேறு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணதுக்கு கொஞ்சம் ஆர்டர்லாம் பிடிக்கணும். ஆனால் அதெல்லாம் எனக்கு தடையாக இருக்குன்னு உனக்கு ஒரு கவலை இருக்கா? இந்த இடத்த விட்டு வேறு இடம் போகாமல் இதே இடத்தவே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சு. ஆனால் இப்போ நான் கேட்டேன், சபரிமலையிலேருந்து ஐயப்ப சாமி வராரு. உங்கள் ஏரியாவில் ஐயப்ப சாமி இருக்காரா? திருப்பூர் கோயில் இருக்குதுங்க, பக்கத்தில் இல்லைங்க. பக்கத்தில் இல்லை, காலேஜ் ரோட்டில் இருக்குமோ ஒரு வேளை? அப்படியா? அங்கே போய் ஒரு முறை கும்பிட்டு வந்துடுவியா? சரி, இப்போ உனக்கு பணம் வந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இட பிரச்சனை. இட பிரச்சனையை சரியாக்கி தரேன், பணமும் தரேன். இந்தா, ஒரு பெண்ணால் குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படும். அதில் எந்த பிரச்சனையும் வராமல் நான் காப்பாற்றி தரேன், வெற்றி அடைஞ்சு தரேன். நல்லா இரு மகனே, உயர்ந்து இருப்பாய். வா செல்லம்மா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு காங்கேயம். அடுத்து அழைக்கிறேன், அடுத்து அழைக்கிறேன். திருப்பூர் இருக்கு, பயப்படாதீங்க. திருப்பூர் போய் உட்காந்துக்கோங்க. காங்கேயமாங்க. காங்கேயம். நீ பிராய்லர் கோழி சாப்பிடுவியா? புழுனி பொரிச்சு சிக்கன் 65 வச்சா சாப்பிடுவல? குழம்பு வச்சே சாப்பிடுவியா? சாப்பிட்டா உனக்கு இன்னைக்கு உத்தரவு இல்லைப்பா. கோழி கடை வச்சுருக்க யாருப்பா? கோழி கடை. கர்மசாமிக்கு காலில் வந்துட்டு வரலாம். மனசு இன்னும் ஒருமைப்படலை. இன்னும் 2 தரம் கால் விடுங்க. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். மாரியம்மை, மகாளி, கருப்பசாமி எல்லாரும் உன் குடும்பத்துக்குள்ளே இருக்காங்க. என்ன? ஆமாம். இப்போ கையில் இருக்க பிள்ளை உன் வயத்தில் 7வது மாதமாக இருக்கிற பொழுதே நிறைய கடன்களும் தொழிலுக்கு மன இடைஞ்சலும் தேவையில்லாத பத்திரம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு மாற்றலும் ஏற்பட்டு போச்சு. உண்மையா? ஆமாம். இதுக்கு ஜாதகத்தை போய் பார்த்தா சனி பகவானுடைய கோளாறு இருக்கனால இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் இடம் இருக்குது. இன்னும் 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் டைம் இப்படி தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்கன்னு சொல்லி ஜோதிடனுடைய ஒரு வாக்கு சொன்னாங்களா? கால் வந்துட்டு முருகா. வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். அதனால் சனி பகவான்கிட்ட உத்தரவு வாங்கி உங்களுடைய கடன்களையும் தீர்த்து இந்த கடை வியாபாரத்தையும் பெருமையாக்கி ஒரு புதுமையாக ஒரு வீடு அமையணுங்கிற ஒரு எண்ணத்தை நிறைவேற்றி வாழ வச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வாங்க. உங்களுக்கு ஒரு சோதனையான ஒரு வார்த்தையை நான் கேட்பேன், நீங்கள் சொல்லிடுவீங்களா? ஆம்பளை பிள்ளை வேணுமா? 1.25 வருஷத்துக்குள்ளே ஒரு குழந்தை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைப்பீங்க?
ருத்ரன்னு வச்சுருந்தோம். முதல்ல 2வது குழந்தை பிறந்த வைக்கலாங்க. அது பொண்ணாக போச்சு. இப்போ நான் சோதனையான ஒரு கேள்வி கேட்பேன். இப்போ அடுத்து ஆம்பளை பிறந்தாலும் என் பேர் வைக்க மாட்டலா நீ? வைப்பேன். ஏய், யார்கிட்ட பிள்ளை போய் சொல்லுத? கால் விட்டு வா. அதுதான் நான் ஒரு கேள்வி. சரிதானேடா? சரி, பரவாயில்ல, உட்கார். ருத்ரம்ங்கிறது யார் தெரியுமா? சிவன். சிவன் என்றால் அமைதி கொண்டவன், ருத்ரன் என்றால் தாண்டவம் ஆடக்கூடியவன். நாட்டியம் ஆடினால் நடராஜன் உலகத்தை மகிழ்விக்க ஆடினான். ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டால் உலகத்தை அழிப்பதற்கு ஆடினான். ஆகையினால் அவனுக்கு பெயர் அழிக்கும் கடவுள். ஆகையினால் ருத்ரன் என்னும் ஒரு பெயரை வைக்கக்கூடாது. சிவன் அப்படின்னு வை, அல்லது நமச்சிவாயம்னு வை. என்ன வாயம்? வாழ்க, கால் வந்துட்டு அண்ணன் நமச்சிவாயம் அவர்களுக்கு, கர்மதாமிக்கு, தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். தை மாதத்துலேருந்து தொழில் ஓங்கும். சரி. அடுத்த தை மாதத்துக்குள்பட ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன வாக்கு என்னன்னு சொன்னால், எல்லா மக்களும் சொல்லுவாங்க, புள்ள பொம்பளை பிள்ளையாக இருந்தால் புண்ணியந்தான், 2வது பிள்ளை ஆம்பளையாக இருந்தால் அதை விட ஆனந்தம்தான், 3வது ஆம்பளை பிறக்கக்கூடாது, பொம்பளை தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வழக்குக்கு மீறி சாமி ஆம்பளை பிள்ளைக்கு வரம் கொடுக்கார, இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ளே வரும். புரியுதா? 3 மாதத்தில் ஒரு குழந்தை தோன்றி மறையும். அதுக்கு அடுத்து பிறக்கிறவன் தாண்டா சிவன் பிறப்பான். விடுறா, வா, ஆனந்தமடைவாய், என்னாலும் உயர்ந்திருப்பாய், சகல கோடி செல்வம் பெற்று இனிமையாக இருப்பாய். சுவாமியே, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அதே காங்கேயம் தான் பெற்ற பிள்ளையை பற்றி மனம் குழம்பி வந்த மகன். என்னப்பா பிள்ளைக்கு என்னடா ஆச்சு? யாருக்கு? கால் வந்துட்டு வா. அப்போ நான் டீ குடிக்க மாட்டோம்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிய? சரி, இருக்கு, ஒரு க்ரீன் டீ கொடுக்கலாம்லைய? உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது உள்ளத்தில் இன்னொரு தடவை கால் வந்துடலாம். மயக்கம் என்னது தாயகம், அருமை அருமை அருமை. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசி, கூட இருக்கிறவங்கள்ட்ட கூட உண்மையை பேச முடியாமல் பொய்யான வார்த்தைகளையும் பேசி எவ்வளவோ வேலைகளை நடத்தி கடைசியில் பணங்கள்லாம் நஷ்டமாயிடுது. இன்றைக்கி சட்ட சிக்கலில் போய் மாட்டிடுது உங்கள் தொழில். உண்மையா இல்லையா? என்னப்பா, சட்ட சிக்கலில் மாட்டின உடனே விசாரணை, அடுத்து உள்ள முடிவு என்னங்கிறது தெரியாமல் லாக் ஆகிட்டான். அவனை அந்த நிலைமையிலிருந்து விடுதலை ஆக்கணும். அடுத்து புதிய நேமில் ஒரு தொழில் ஆரம்பித்தா தான் இவன் முன்னேற முடியும். அதனால் பழைய பேர் சட்டப்படி லாக் ஆகிடுது. அது வேண்டாம். கால் வந்துட்டு வாங்க. ஃபோன் ஆஃப் பண்ணிக்க அண்ணாச்சி. ஃபோன் சைலண்ட் பண்ணுங்க. அப்படியா அப்படியா அப்படியா? அவர் ஒரு கேள்வி கேட்கணுங்கிற, அதை கேட்க சொல்லுதேன். ஒரு கேள்வி கேட்டுக்கலாமே நீங்கள்? சாமியே சொல்லாச்சு. என்ன வேணும் வேற? கடனை தீர்த்து தாரேன், தொழிலை புதுமைப்படுத்தி தாரேன். போதுங்களா? கண்ணை முடிக்கா. கர்மசாமிக்கு நான் கொடுக்குற பணம் குபேர சம்பத்து. கடன் தீர்ந்தாச்சு, புதுமை பிறந்தாச்சு. இந்த மகளே, அள்ளித்தந்த விபூதி உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். பிரச்சனை, நோய் ஏதோ ஒன்று வந்துட்டு காப்பாற்றுறேன். நீங்கள் அடுத்த முறை என்னைய பார்க்கணும். வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி உலாவுது. அது சில சமயத்தில் உன் கண்ணுக்கு நிழல் போல தெரியுது. அதை மாற்றிடுவோம். அடுத்த முறை என்னை பாருங்கள். உன் மனதில் தோணும். சாப்பிடாம போனேன்னா யாரையுமே விட மாட்டேன், அதை புரிஞ்சுக்கணும். அதே காங்கேயம் எல்லை இடம் சம்பந்தமான தீர்ப்பை பற்றி கேட்க வந்தவன். அப்படியா? வா.
இன்னும் அங்கே யார்கிட்ட பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? என் காதில் குரல் அங்கேருந்து கிடைக்கி, அதை வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா ஒன்றும் இல்லை. நான் உன்னை கூப்பிட்ட உடனே சனி பகவான் அங்கேருந்து பேசினார். சரி. அவருடைய காட்சி எனக்கு கிடைத்தது. அதனால் இப்போ சனி பகவானுடைய காட்சி கிடைத்த ஒரு காரணத்தினால் இவனுக்கு முன்னுக்கு பின் முரண்பான ஒரு நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கு. இந்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்படும். இந்த தீர்ப்பு சரி சாமி. கால் விட்டு வா, தள்ளி வைக்கப்படும். நம்ம என்னடா செய்ய முடியும்? வரலாம். அந்த இடம் சம்பந்தமான விஷயத்தில் அசைக்க முடியாமல் உனக்கு அளவை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. சரிங்க சாமி. எத்தனை மாதம் ஆகுங்க? பொறுமையாயிரு. பங்குனி மாதம் வர இந்தா ஜெயிச்சு தாரேன். உன் பக்கம் பேச்சுவார்த்தை வந்துடும். நல்லா இருப்பா. இந்த பூவை வச்சுக்கா, ஒரு பொண்டாட்டி கிடைப்பா. ஓ சுவாமியே, உண்மை பொய் இல்லைப்பா. அவன் துணை இல்லாமல் இருக்காண்டா. எனக்கும் அப்படி தரலாமுங்க. நீ வில்லங்க பண்ணிக்கிட்டானே இதிய